வீடு வாங்குறதுங்கிறது ஒரு பேசிக் நீட். ரெண்டல்லே ரொம்ப நாள் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, ரெண்டல் ஹவுஸில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடத்த பார்த்துக்கணும். ரெண்டாவது அந்த இடத்துக்கு ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். யார்கிட்டருந்து வாங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, அந்த இடமே அவர் பேரில் தான் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வீடை வாங்கினோன்னா அதுக்கு ப்ராப்பர் அப்ரூவல் இருக்கா, அந்த ஓனர்ஸ் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா, இல்லை இவர் ஏதாவது பவர் ஆஃப் அட்டானி வாங்கி வச்சுருக்காரா, இது போல் பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான். நீங்கள் இந்த கோவிடுக்கு முன் பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் ஹாஸ் காட் இஸ் ஓன் டிமாண்ட். ஆவரேஜாக ஒரு 14 to 16% எங்கே இடம் வாங்கி போட்டாலும் க்ரோ ஆகும். இந்த ஃப்ளாட் வாங்கி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் சென்னையில் கம்மியாயிருக்கு ஓரளவுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ப்ரைஸ் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகலை. லாஸ்ட்டு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, புது ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னா நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கலாம். பட் எல்லாராலுமே நியூ ஹவுஸை அஃபோர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் க்ரோ ஆகாது. ஸோ அதனால் நம்ம இவ்வளோ தூரம் க்ரோ ஆகும் அப்படிங்கிறதுக்கெலாம் எந்த கேரண்டியுமே கிடையாது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பற்றி தான் பேச போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் டாக்டர் வி ஹரிஹரன் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போ ரியல் எஸ்டேட் பார்க்க போனோம் அப்படின்னா 95% மக்கள் என் பேரில் ஒரு வீடாவது இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. அவங்க ஒரு வீடு, ஒரு ஆசைப்பட்டு ஒரு கனவு இல்லத்தை வாங்கும்போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு சார்? ஸோ வீடு வாங்குறதுங்கிறது ஒரு பேசிக் நீட். நம்ம ஒரு ரெண்டல்லே ரொம்ப நாள் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, ரெண்டல் ஹவுஸில் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பட் என்னென்னா, என்னோடய வீடு அப்படிங்கும்போது அதோட ஒரு ஹாப்பினஸ்ஸே தனி தான். இன்னும் நிறைய பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு வீடுக்கு வாங்கி அதை கட்டி அதிலே தான் இருப்பாங்க. தே வில் நாட் மூவ் அவுட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதை விற்கிறதெல்லாம் கூட இருக்காது. ஸோ அப்போ அந்த வீடுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி ஒரு லைஃப் டைம் கோல் அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு லாங் டேர்ம் லைஃப் டைம் ஒரு அசெட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம பல விஷயங்களை கவனிக்கணும். ஏதோ வாங்கிட்டோம் விற்றுட்டோம் அந்த மாதிரி ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இல்லாமல் நம்ம ஒரு அசெட் க்ரியேட் பண்ணுறோம். நம்ம லைஃபுக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா கட்டின வீடு, எங்கள் கிராண்ட் ஃபாதர் கட்டின வீடு, கிராண்ட் ஃபாதர் கட்டின வீடு, அவங்களோட சொத்து அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு லைஃப் டைம் அசெட்டை க்ரியேட் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லேண்ட் வாங்குறதுனால வேறு ஏதாவது எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ரோடு ஓரத்தில் வாங்குகிறோம், திருப்பி ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துலேயே அந்த மாதிரி போயிடுச்சுன்னா கஷ்டமாகும். ரெண்டாவது இந்த ரோடு பக்கத்தில் இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அங்கே வருதா, ஒரு பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க, இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருது, இல்லை ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா நம்ம லேண்டை கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு இடத்த பார்த்துக்கணும். ரெண்டாவது அந்த இடத்துக்கு ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். யார்கிட்டருந்து வாங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, அந்த இடமே அவர் பேரில் தான் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் பேரில் இருக்கா, அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, என்கம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அது இல்லாமல் அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட், இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். இந்த மூணாவது இது அக்ரிகல்ச்சர் லேண்டா இல்லை கமர்ஷியல் இல்லாட்டினா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த லேண்டுக்கு அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது லேண்டாக வாங்கினா. நம்ம வீடாக வாங்கினோன்னா அதுக்கு ப்ராப்பர் அப்ரூவல் இருக்கா, அந்த ஓனர்ஸ் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா, இல்லை இவர் ஏதாவது பவர் ஆஃப் அட்டானி வாங்கி வச்சுருக்காரா, இது போல் பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் ப்ரைஸுங்கிற ஃபேக்டருக்கே வரணும். ப்ரைஸ் கடைசியில் தான். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சீப்பாக இருக்குன்ட்டு போயிட்டு வாங்குறாங்க. அந்த இடம் அதுக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது சார்ன்ட்டு. அவன் ஏன் சீப்பாக விற்கிறாங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா ப்ராப்பர்ட்டியில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸஸ் இருக்கலாம். ஸோ ப்ரைஸுங்கிறது செகண்டரி தான். ப்ரைமரி நம்ம வாங்கக்கூடிய இடமோ வீடோ கரெக்டான கவர்மெண்ட்னால் அப்ரூவ் பண்ணினது, இல்லை கவர்மெண்ட்டோட நடைமுறைகளுக்கு உட்பட்ட இடமா இல்லை வீடா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
ஓகே சார். இப்போ வந்து லேண்டா வாங்கி வீடு கட்டுறது பெஸ்ட்டா இல்ல பிளாட்டா வாங்குறது பெஸ்ட்டா சார்? இல்லை, அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்காலிட்டி. இப்போ நம்ம பாம்பேயில் போயிட்டு ஒரு இடம் வாங்கி கட்டணும்னா கஷ்டம். ஏன்னா இந்த காஸ்ட் ஆஃப் மெட்ரோ லேண்ட் அண்ட் சிட்டில வாங்க முடியாது. மெட்ரோ சிட்டியில் வாங்க முடியாது. இப்போ நீங்கள் கொஞ்சம் அர்பன் அண்ட் டயர் 2 சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இடமா வாங்கி கட்டிக்கிறது தான் நல்லது. இப்போ நம்ம மெட்ராஸில் டி நகரில் ஒரு இடம் வாங்கி கட்டணுன்னா அஃபோர்டபிலிட்டின்னு இருக்குது. ஒன்று பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா ஃப்ளாட் இஸ் மச் பெட்டர் தென் இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஸோ அதனால் பேஸ்ட் ஆன் த லொக்காலிட்டி, நம்ம பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ரிக்குயர்மெண்ட்டை. ஏன்னா இப்போ நமக்கு வேணுங்கிறதே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும்னா எதுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி வச்சுக்கணும்? அது மாதிரி நம்மளுடைய என்ன நீடு இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு கட்ட வரைக்கும் என்னன்னா எனக்கு ஒரு வீடு போதும் அப்படின்றதுல இன்னும் போக போக வந்து ஒரு 4 வீடு கூட நான் வாங்கிக்கிறேன். என் பேர்ல ஒரு 4 லேண்டாவது இருக்கட்டும். அந்த காலத்துல இருந்தே ஒரு அசட் தான் இது இப்போ வரைக்குமே போய்கிட்டு இருக்கு. என்னதான் மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே வந்தாலுமே கூட ரியல் எஸ்டேட்ல வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ரியல் எஸ்டேட்டுங்கிறது நீங்கள் கோவிடுக்கு முன்னாடி நம்ம இந்த கிபிக்கு முன்னாடி அது மாதிரி பிரிக்கிற மாதிரி கோவிடுக்கு முன், கோவிடுக்கு பின் அது மாதிரி பிரிச்சுக்கலாம். நீங்கள் இந்த கோவிடுக்கு முன் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் ஹாஸ் காட் இஸ் ஓன் டிமாண்ட். ஆவரேஜாக ஒரு 14 to 16% எங்கே இடம் வாங்கி போட்டாலும் க்ரோ ஆகும். தட் மீன்ஸ் 5 வருஷத்தில் டபுள் ஆகிடும் அப்படிங்கிறது தான் மைண்ட் செட். சில இடங்களில் ட்ரிபிளாக கூட ஆயிருக்கு. நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜாக பர் ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன், சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க, காம்பவுண்டட் ஆனுவலைஸ் க்ரோத் ரேட் அப்படின்ட்டு, அது வரக்கூடிய சான்சஸ் இருந்தது கோவிடுக்கு முன். இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு பேரலல் ஷிஃப்ட் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வந்திருக்கு. அதனால் வந்து பீப்புள் ஆர் மூவ்டு ஃப்ரம் மெட்ரோ சிட்டி டு அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஃப்ளாட் வாங்கி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் சென்னையில் கம்மியாக இருக்குது ஓரளவுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ப்ரைஸ் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகலை. லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் நாட் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் கோவிடுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு ஷார்ப் க்ரோத்தெல்லாம் இல்லை. அந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்லம்மில் தான் போயிட்டு இருந்தது. எஸ்பெஷலி 2020 ஆரம்பித்து 2023 வரைக்குமே அந்த மாதிரி தான் இருந்தது. 24 அகெயின் தெர் வாஸ் அ டிஃபிகல்ட் ஸ்டேஜ். 25ல் ஓரளவுக்கு பரவாயில்லங்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அது மாதிரிலாம் ஆனதுனால. ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஆன் த மெட்ரோ சிட்டிஸில் கம்மியாக இருக்குது. பட் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாவில் இன்னும் அந்த டிமாண்ட் இருக்குது. பீப்புள் ஸ்டில் பையிங் இட். நம்ம சொல்லப்போனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பையிங் அ ரியல் எஸ்டேட் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக கம்மியாக இருக்குது. காரணம் என்னென்னா உங்களுக்கு அதர் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிருக்கு. லைக் மியூச்சுவல் ஃபண்ட், த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி அண்ட் டெட், இந்த மாதிரி அசட் கிளாஸில் பீப்புள் ஆர் மூவிங் ஃபண்ட்ஸ். ஸோ அதனால் அந்த ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதோட ரிக்குயர்மெண்ட், அந்த பிளாட் வாங்கி போட்டுக்கிறது, இல்லாட்டினா ஃப்ளாட்டாக வாங்கி வச்சுக்கிறது, ஒரு 2 ஃப்ளாட் வச்சுக்கிறது, ரெண்டல் இன்கம் வரணும், அந்த மாதிரி ஒரு அப்படைட் வந்து கம்மியாயிட்டே தான் வரும்னு தோணுது. ஓகே சார். இப்போ வந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டிக்கும் பிரைமரி சேல் ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ரீசேல்னா ஓல்டு ஹவுஸ். அதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ ஒரு நீங்கள் 5 வருஷம் ப்ராப்பர்ட்டியாக வாங்குறீங்க, இல்லை ஒரு 7 வருஷம் ப்ராப்பர்ட்டியாக வாங்குறீங்க, நீங்கள் யூ கேன் யூஸ் இட் ஃபார் another 15 இயர்ஸ். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியோட ரேட் ஆஃப் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ புது ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கலாம். பட் எல்லாராலுமே நியூ ஹவுஸை அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ சென்னையிலலாம் சில இடங்கள்லாம் ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிறோம், ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னா அது ஓகே. பட் ரீசேல் ப்ராப்பர்ட்டியில் இன்னொன்று ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, கார் பார்க்கிங்கு, அதுபோல் பல பிரச்சனைகள் இருக்கும். பட் கரெக்டான சைஸில் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம ரீசேல் செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி கூட வாங்கிக்கலாம். இட்ஸ் நாட் தட் நமக்கு ஃப்ரெஷ் ஹோம் தான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்காலிட்டி, பட்ஜெட்டு, அஃபோர்டபிலிட்டி, இது எல்லாமே பார்க்கணும். இப்போ ரியல் எஸ்டேட் ஆட்ஸும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் எப்படி சார் பீப்புளை மிஸ்லீட் பண்ணுது? இல்லை, நம்ம வாங்குறவங்க தான் அதை பார்க்கணும். நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படிம்பாங்க. ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி, 50 கிலோமீட்டர் தள்ளி, எங்கிருந்து எவ்வளோ தூரம். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துலம்பாங்க. அப்போ தான் இங்கே ரயில்வே ஸ்டேஷனே இப்போ தான் கட்டிகிட்டு இருப்பான். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீடிங்காக இருக்கா அப்படின்னா ஆன்சர் எஸ் தான். நம்ம போய் பார்க்கணும். நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாட்டர் நிறையா இருக்குது, காம்பவுண்ட் போட்டிருக்கோம், ஆல்ரெடி அங்கே பக்கத்தில் காலேஜ் வந்துருச்சு, இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாம் ஊருக்கு வெளியில் தான் இருக்குது, சிட்டிக்குள்ளே எங்கேயும் கிடையாது. சிட்டிலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் போகணும்.
அங்கே போயிட்டு தான் இருக்கணும். நம்ம அங்கே மாத்திரம் தனியாக வீடு கட்டிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம இந்த ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்டை மாத்திரம் வாங்காமல் நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃபீல்டு விசிட் பண்ணணும். நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம அங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்கா, நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போக முடியுமா, அதே மாதிரி ஃப்ளட்டு வந்தால் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் என்ன ஆகும், வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா, பக்கத்தில் ஏதாவது ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கா, இது போல் பல விஷயங்களை நம்ம பார்க்கணும். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை மாத்திரம் பார்த்துட்டு போகக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்லும் போது ரெராவுமே வந்து நான் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கல்ல சார். இப்போ வந்து நிறைய இந்த 100+ அம்யூனிட்டிஸ் அப்படின்னா நீங்கள் ஆட்ஸ் கொடுக்கக்கூடாது, உண்மை என்னவோ அதை மட்டும் கொடுக்கணும். அப்புறம் QR கோட் மென்ஷன் பண்ணணும், அந்த ரெராவோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணணும். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ரெராங்கிறது நம்ம ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி. நம்ம எப்படி ஈக்விட்டிக்கு செபி இருக்காங்களோ, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி பேங்க்குக்கு RBI இருக்காங்களோ, அது மாதிரி ரியல் எஸ்டேட்டை ஒழுங்குபடுத்துறதுக்கு உள்ள ஒரு ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி. அதுக்கு பேர் தான் ரெரான்னு பேர், ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி அப்படின்ட்டு. இது ப்ரிடாமினென்ட்லி ஃப்ளாட் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் சிட்டிக்குள்ளே ஃப்ளாட் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனி ப்ராஜெக்ட் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஃப்ளாட் இருந்ததுனாலே அவங்க போய் ரெராவில் ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கேட்கணும், ரெராவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். ரெண்டாவது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எதாவது பேங்க் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, HDFC பேங்க்கோ ICICI பேங்க்கோ ஏதாவது அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அப்ரூவல் நம்பரை வாங்கிக்கணும். ப்ராஜெக்ட் அப்ரூவல் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் நம்பரை வச்சுட்டு பேங்க்கில் போய் கேட்கணும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டுருக்கு, அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா, நாங்கள் ஃப்ளாட் வாங்கினா நீங்கள் லோன் தருவீங்களான்னு அவங்க கேட்கணும். பேங்க் லோன் தருவாங்க அப்படின்னு சொன்னாலே பேங்க் எல்லாமே செக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் பேங்க் வந்து எந்த லோனுமே அப்ரூவ் பண்ணுறது கிடையாது. எந்த ப்ராஜெக்ட்டு பேங்க்கில் அப்ரூவ் ஆகிருக்கோ, உங்கள் வாங்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு பேங்க்கில் லோன் தராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 90-95% டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த செட்பேக்குன்னு சொல்லுவாங்க, செட்பேக்லாம் கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்கான், இவ்வளோ தான் UDS இருக்கணும், மினிமம் UDS இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேங்க் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டுன்னு சொன்னால் இத்தனை வீடு தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது, எத்தனை கிச்சன் உள்ள வீடு இருக்குது, கார் பார்க்கிங் உள்ள ஸ்பேஸ் இருக்கணும், ஃப்ரண்டேஜ் உள்ள இருக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே பேங்க் செக் பண்ணி தான் அப்ரூவ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ப்ராஜெக்டை பேங்க் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே, நமக்கு வந்து ஓரளவுக்கு சேஃபான டாக்குமெண்டேஷன் தான் அப்படின்ட்டு நம்ம அதை மாத்திரம் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. நம்ம ரெராவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும், பேங்க்கில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த டாக்குமெண்ட் பேங்க் லோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ட் லாயரை வச்சு கூட அந்த டாக்குமெண்ட்டை வெயிட் பண்ணலாம், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு கூட செக் பண்ணலாம். இந்த ரெராவோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும் மக்களுக்கு. ஆனால் இவ்வளோ அவேர்னஸ் வந்தாலுமே கூட நிறைய ஸ்கேமும் நடக்குது இல்லை சார் இப்போ வரைக்குமே? அது இன்னெவிட்டபிள், அது ஒன்றுமே தவிர்க்க முடியாது. நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டை எவ்வளவோ ரெகுலேஷன் வந்திருக்கு, எவ்வளோ அவேர்னஸ் வந்திருக்கு. இன்றைக்கும் மக்கள் வந்து 16% ரிட்டர்ன், 24% ரிட்டர்ன், 36% ரிட்டர்ன் ப்ளஸ் கோல்ட் காயின் கொடுக்குறாங்க, கார் ஃப்ரீ, இந்த மாதிரி இருக்கவங்க போக தானே செய்கிறாங்க. நம்ம மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வரணும். ஆஃபர் வந்து கவர் ஆரம்பிச்சு டிஸ்கவுண்ட் மாத்திரம் இல்லை, அந்த கிரீடி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இது இருந்தால் போதும் அப்படிங்கிறத மீறி எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கும்போது தான் பீப்புள் வந்து கொஞ்சம் டிவியேட் பண்ணி போகிறது. அது மாதிரி இல்லாமல் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே சார், இப்போ ரியல் எஸ்டேட் வந்து ஒரு டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்க்கப்படுதா சார்? முன்னாடி இருந்தது. நம்ம ரியல் எஸ்டேட்டில் லோன் வாங்கினா அந்த 2 lakhs வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ நியூ டேக்ஸ் ஸ்கீமில் அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம வீடு வாங்குறதுங்கிறது 2 விஷயந்தான். ஒன்று வந்து நான் இருக்கிறதுக்கான இடம், அது கம்ஃபர்டபுளாக எனக்கு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லாட்டினா எனக்கு ரெண்டல் இன்கம் வர்றதுக்கு ஏதாவது வச்சுக்கிறேன் அப்படின்னா பார்க்கலாம். இல்லைன்னா கேபிட்டல் அப்ரிஷியேஷன் வச்சுக்கலாம். இந்த இன்கம் டேக்ஸ் சேவிங்காக வீடு வாங்குறதெல்லாம் இனிமேட்டு வந்து ஒரு சரியான விஷயமா கிடையாது. ஓகே சார், இப்போ வந்து ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து பார்க்க முடியுது. ஆனால் ரியல் எஸ்டேட்னா இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது இவ்வளோ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. இது கேப்ஸ் வெப்சைட்ஸ் எதுவும் இருக்கா சார்? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ கரண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ அப்ரிஷியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கேரண்டியே கிடையாது. ரியல் எஸ்டேட்டில் வாங்குகிறோம், இப்போ நான் இன்றைக்கி வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் 10,000 வாங்குகிறேன், 5 வருஷம் கழிச்சு 18,000 போகும், 20,000 போகுங்கிறதெல்லாம் ஒரு அசம்ஷன் தான். நோ கேரண்டி. எந்த ஆப்பும் கால்குலேட் பண்ணி சொல்கிறது கிடையாது. நம்ம வந்து என்ன பார்க்கணுன்னா அந்த ஏரியா எப்படி டெவலப் ஆகுது. நீங்கள் இயர் 2000 கிண்டி வேளாச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் டெவலப்டு. நீங்கள் ஒரே ஒரு லேண்ட் ரோடு தான் இருக்கும். இன்றைக்கி இந்த ஃபீனிக்ஸ் மால் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்றாப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேண்ட் ரோடு தான் இருக்கும்.
இட் வாஸ் நாட் டெவலப்ட். அந்த குருநானக் காலேஜ், விஜயநகர் பஸ் ஸ்டாப்பு அங்கெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் டெவலப்மெண்ட்டே இல்லை. அன்றைக்கி வந்து ரேட் வந்து அங்கெல்லாம் வந்து ஒரு 30 லட்சம் 35 லட்சம் 40 லட்சத்துக்கு யூ வில் கெட் 2400 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். இன்றைக்கி அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸில் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் ஆயிருக்கு. நீங்கள் 40 lakhsங்கிறது இப்போ 3.5-4 crores வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த க்ரோத் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, மெட்ரோ ரயில் வந்திருக்கு, நிறைய டெவலப்மெண்ட் அந்த ஏரியாவில் வந்திருக்கு. அது தவிர்த்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பீப்புளோட ஸ்பெண்டிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் காரணத்தினால தான் அந்த ரியல் எஸ்டேட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது ப்ராப்பர்ட்டி நான் ஒரு கொஞ்சம் ஊர் தள்ளி வாங்கியிருந்தேன் வச்சுக்கோங்களேன், அங்கே வேறு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லைன்னா இந்த அளவுக்கு க்ரோ ஆகாது. ஒரு 7% க்ரோத் கிடைக்கும், இல்லை 8% க்ரோத் கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் க்ரோ ஆகாது. ஸோ அதனால் நம்ம இவ்வளோ தூரம் க்ரோ ஆகும் அப்படிங்கிறதுக்கெலாம் எந்த கேரண்டியுமே கிடையாது. நமக்கு ரெண்டல் இன்கம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகிறது ஒரு 10 to 12% ஆனால் பெட்டர், ஓகே எனக்கு போதும் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக சார். ரியல் எஸ்டேட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.